வணக்கம். குக் வித் சித்ரா சமையல். இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் பீட்ரூட் கிரேவிங்க. பசங்களுக்கு பாருங்கள், எப்போ பாரு பீட்ரூட் வந்து நம்ம பொரியல் பண்ணால் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு ஹெல்த்தியானதுங்க. சப்பாத்திக்குங்க, பூரிக்குங்க, தோசைக்குங்க, எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்கு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா. பீட்ரூட் கிரேவிக்கு வந்துங்க நான் ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துங்க, இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதுக்கு 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், பட்டை 1, கிராம்பு 2ங்க, பிரியாணி இலைங்க, 1/4 டீஸ்பூன் வந்து சோம்புங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கல்பாசிங்க, இது தாளிக்க போட்டிருக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. தக்காளி 2 போட்டுக்கலாங்க, கட் பண்ணதை. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் போட்டுடலாங்க. பாருங்கள், நான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 டீஸ்பூனுங்க, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த பீட்ரூட்டையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க, நான் ஒரு 1/4 மூடி தேங்காய்ங்க, பொட்டுக்கடலை 1 ஸ்பூனுங்க. நீங்கள் கசகசா இருந்தால் கூட போட்டுக்கலாங்க, இல்லைன்னா முந்திரியை கூட போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை போடுறேங்க. சோம்பு வந்து 1/2 டீஸ்பூனுங்க. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க. இந்த பீட்ரூட்டில் அரைச்சதை ஊற்றிக்கலாங்க. இன்னும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு கிரேவி கரெக்டாக இருக்கணுங்க. இதுக்கு நாம் சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ இது நம்ம ஒரு கிளறிங்க, மூடி போட்டு 3 சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் போயிடுச்சான்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய சூப்பரான பீட்ரூட் கிரேவிங்க. நல்லா காயும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நீங்களுங்க இதே மாதிரியாங்க 10 நிமிஷத்தில் இந்த நம்ம பீட்ரூட் கிரேவி செஞ்சிடலாங்க. எப்போ பாரு பசங்களுக்குலாம் வந்து பீட்ரூட் பிடிக்காதுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.